தூத்துக்குடி செல்வம், பாரபட்சத்தோடு தான் நடந்துக்குதா ஈடிய ஒரு ஆயுதமா தான் பயன்படுத்துதா பாஜக? அது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் ரீகன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதாவது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அது மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவர் பொன்முடி கேஸ், செந்தில் பாலாஜி கேஸ், அது இதெல்லாம் சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வழக்கு, ஒரு எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுல முதல்நிலை தகவல் அறிக்கையின் அடிப்படையில கைது செய்யறாங்க. அதுக்கு பிறகு விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்துக்கு போயிடும். இவங்க நீதிமன்றத்துல இவங்களுடைய சைடு பிரேயர்ஸ இவங்களுடைய தரப்பு வாதங்களை வைத்து இவங்க அவரே சொன்னாரு, பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு தான் சொன்னாரு. பெயில் இஸ் ரூல் தான். அதாவது அந்த பெயில் நீதிமன்றத்துல இவங்க வாங்கிக்கிறதுல யாருக்கு எந்த ஆட்சேபனை இருக்க முடியாது. அது போல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கேச சொன்னாங்க. அது தண்டிக்கப்பட்டவர். இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, அவங்க இஸ் அண்டர் பெயில், அவ்வளவுதான். இதுலதான் இருக்காரு, ஜாமீன்ல தான் இருக்காரு, நிபந்தனை ஜாமீன்ல தான் இருக்காரு தவிர அவர் ஒன்னும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படல. அதாவது தண்டனைக்கு எதிரான அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன், அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன்ல அவர் இருக்காரு. அதனால எழுப்பக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வின்றது, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் இருக்குது இல்லையா சில வழக்குகள், அவங்களெல்லாம் செய்யறது இல்லை. நீங்க ஒட்டு மொத்தமா ஈடி யார் யார் மேலெல்லாம் ரைட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு டேட்டாவை எடுத்தா அது முழுக்க முழுக்க பாஜக ஆளாத அல்லது பாஜகவுக்கு அரசியல் ரீதியா த்ரெட்டனா இருக்க உங்க மேல மட்டும் தான் எடுக்கிறீங்க. சார், அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல பாஜக ஈடி இந்த ரெண்டையும் நீங்க கிளப் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுகிற, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் நடத்தப்படுகிற மத்திய அரசாங்கம், அவ்வளவுதான். அதே நேரத்துல ஈடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க சுயாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு, விசாரணை அமைப்பு. அதனால இதையும் நீங்க அதுல பிரியன் சொல்ற லாஜிக் பாயிண்ட், 2018க்கு நீங்க வந்ததுக்கு பிறகு அதிகாரத்தை அதிகமா கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து தொடர்ச்சியாக நீங்க ஏவுன அல்லது நீங்க ரைடு விட்ட ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தானே அரசியல் களத்துல. ஹேமந்த் பிஸ்வா என்ன ஆனாரு, ராணா என்ன ஆனாரு, அல்லது அஜித் பவார் என்ன ஆனாது, மகாராஷ்டிராவினுடைய அரசியல் களத்தை உடைச்சி அங்க என்னன்னு பண்ணுனீங்க, எல்லாமே இருக்குது இல்லையா? இல்ல, கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது காலப்போக்குல மத்திய அரசாங்கம் தேவைப்படும் நேரத்துல ஒரு காலத்துல மிஸ்ஸா கொண்டு வந்தாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கொடான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, தடான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்படி காலத்திற்கு தேவையான சட்டங்களை கொண்டு வருகிற அதிகாரம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்னாங்க, அந்த பொள்ளாச்சி செக்சுவல் ஸ்கேம் இருக்கு, அந்த ஸ்கேண்டல், அதுல அதிமுக சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகள்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய விசாரணை அதிகாரி, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சார். சிபிஐக்கு மாறிடுச்சு சார், அது சிபிஐக்கு மாறிடுச்சு சார். சிபிஐக்கு மாறி 6 வருஷம் ஆச்சு. சிவாஜி செத்துட்டாருன்ற மாதிரி கேக்குறீங்க. நான் ஒண்ணு தரவு இல்லாம பேசல, நீங்க ஒண்ணு பெரிய இல்ல செல்வம், சிபிஐ மாறிடுச்சு செல்வம். அது அவசரப்படாதீங்க. நீங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல முதலமைச்சர் தேர்தல் 2021 தேர்தல் சுற்றுப்பயணத்துல எலெக்ஷன் கேம்பெயின்ல பொள்ளாச்சி வழக்கை நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா 3 மாதத்தில் அதை இல்ல. இங்க பொள்ளாச்சி விவகாரம் முக்கியம் இல்ல தூத்துக்குடி செல்வம். நீங்க ஈடியை யார் மேல ஏவுறீங்கன்றதுதான முக்கியம். நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள சிபிஐ போய் விசாரணை நடத்தினாங்களா இல்லையா, ரெய்டு வச்சாங்களா இல்லையா, அந்த வழக்கெல்லாம் நீங்க எடுக்காம திமுகவினுடைய முக்கியமான நபர்களை மட்டும் குறியேச்சு எடுக்கிறீங்கன்றதான பார்வை. கிடையாதுன்னு சொல்றேன். நான் ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில அவங்க சர்ச் பண்றாங்க. போதிய
இருந்தால், போதிய ஆவணங்கள் மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தா அதுக்கு பிறகு அவங்க அரெஸ்ட், அதுக்கு பிறகு ப்ராசஸ் வேற, அத ப்ராசிக்யூட் பண்றதுல வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, திரு துரைமுருகன் வழக்கு இப்போ நான் இன்னைக்கு நேற்று நான் வந்தது கிடையாது. நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்க 5 அல்லது 7 மாவட்ட ஆட்சியரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி, இது உலகத்துல இல்லாத அதிசயம். எங்களை விசாரணைக்கு அவங்கள விசாரணைக்கு சமன் பண்றாங்க. விசாரணைக்கு போனா என்ன தப்பு? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போய் அதுல உள்ள ஃபேக்சுவலா என்ன நடந்ததோ அதை சொல்லிட்டு போட்டு தானே. அதுக்கே உச்ச நீதிமன்றத்திற்கு அப்பீல் போறாங்க. உச்ச நீதிமன்றம் வந்து அத நீங்க விசாரணையில கலந்துக்கிடுங்க, விசாரணையில அப்பியர் ஆகணும்னு சொன்ன பிறகுதான் வராங்க சார். இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு புரியல தூத்துக்குடி செல்வம். அவரு பிரியன் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஹேமந்த் சோரன் மேல நீங்க ரைடு வைக்கிறீங்க, அவர் அரெஸ்ட் பண்றீங்க, செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்றீங்க, அல்லது டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க, ரைடு பண்றீங்க இல்லையா? ஏன் பாஜகவினுடைய நபர்களோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மேல ஏன் இடி இதுவரை ரைடே பண்ணல? அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணல? குட்கா வழக்குல சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது, அதனுடைய நிலை என்னன்னு தெரியல. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் புகார் இருக்குது, அவங்க மேல ஏன் இடி இதுவரை எந்த விதமான ரைடையும் வைக்கல? நீங்கள் சார் ஒண்ணு கேளுங்க, இத பாரதிய ஜனதா கட்சியோடு ஈடியை சம்பந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். இதை நான் முதல்ல அந்த அடிப்படையிலே மறுக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுலதான் பிரியன் என்ன சொல்றாரு, நீங்க ஈடியை பயன்படுத்தி தானே பத்திரங்கள் எல்லாம் வாங்குனீங்கன்றாரு. அண்ணா உங்களுக்கு தெரியுமா, நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், 2011 கீழே கலைஞர் தலைமையில காங்கிரஸ் தேர்தல் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. உயர வந்து மரியாதைக்குரிய தயாளம்மாவில விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? சிபிஐ. இதெல்லாம் சும்மா அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி திமுக இப்ப வர நான் கேட்கிற கேள்விக்கான பதிலே வரல. தூத்துக்குடி ஆட்கள் மேலேயே விசாரணை நடத்தினாங்கன்னா பாரபட்சம் இல்லாம இருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு? ஆமா இல்ல, அதுதான் விஷயம். தூத்துக்குடி செல்வம், அதுல என்ன ஒரு பார்வை என்னன்னா, காங்கிரஸும் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க, சீட்டுக்காக கூட நடத்துனாங்கன்னு கூட உங்க வார்த்தையில வச்சுட்டா கூட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேல ரைடு விடுறாங்க. ஆனால் பாஜக அந்த ஸ்டாண்ட் கூட எடுக்கலையே. காங்கிரஸோடு நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு கலைஞர் சொன்னாரு. அது பின்னாடி தூத்துக்குடி செல்வம் அது இல்ல. தூத்துக்குடி செல்வம் ஒரே புள்ளிதான். தூத்துக்குடி செல்வம் ஒரே புள்ளிதான். பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மேல ஏன் இடி ஒரு ரைடு கூட நடத்தல? ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு இடத்துல ஒரு ரைடு நடந்திருக்கா இடி? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஈடிக்கும் சம்பந்தம் இல்ல. ஈடி முதல்ல அவங்களுக்கு எங்க இருந்து ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதோ, ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், அதுக்கு பிறகு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். உடனே எல்லாம் ரைடு வர மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து இல்ல பிரச்சனை அதுதான். இல்ல நான் கேக்குறீங்க, 2021க்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டியலே எடுத்துட்டு போய் ஆளுநர்கிட்ட சமர்ப்பிச்சார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலான ஊழல் பட்டியல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசன் சமர்ப்பிச்சார்ல. இந்த ஆதாரம் கூட உங்களுக்கு வேணாமா? இது கூட போதாதா உங்களுக்கு? இந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில குறைஞ்சபட்சம் விசாரணையாவது நடத்திருக்கீங்களா? ஆளுநர்கிட்ட சமர்ப்பிச்ச அந்த டேட்டா அடிப்படையில சார் இதுல விசாரணையில் ஏதாவது பாரபட்சம் இருப்பதாகவோ தாமதமாவதோ நீங்க நினைச்சீங்கன்னா விசாரணையே நடக்கலன்றதான் பிரச்சனை. தூத்துக்குடி செல்வம் இல்ல, விசாரணையே நடக்கல. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு குறைஞ்சபட்ச ஆதாரம் கிடைச்சா கூட அதனுடைய அடிப்படையில் இடி ரைடு நடத்தலான்றாங்கல்ல. முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த முறைகேடுகள், அந்த ஊழல் விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஸ்டாலின் ஆளுநர்கிட்ட கொடுத்தாரு. அதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதுவரை? ஒரே ஒரு விஷயம் அனுமதிக்க மாட்டீங்களா? அதாவது இதெல்லாம் நீங்க வந்து தாமதம்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டாங்க? வழக்கு இருக்குது தூத்துக்குடி செல்வம், அது வழக்கு இருக்குது. இல்ல எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட் அது தொடர்பா வழக்கும் இருக்குது, அது தொடர்பான வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. சார் திமுக எதுக்கோ நீங்க போறீங்க, அதாவது கள்ளக்குறிச்சியில இல்ல தூத்துக்குடி செல்வம், நீங்க சொல்றது ரொம்ப தவறான புரிதல். நீங்க சொல்றது ஆளுநர்கிட்ட புகார் பட்டியலை போய் கொடுத்திருக்காங்க, ஊழல் பட்டியலை போய் கொடுத்திருக்காங்க. சட்ட ரீதியாகவும் போராட்டத்தை திமுக முன் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. டெண்டர் முறைகேடு வழக்குல உள்ளிட்ட பல விஷயங்கள்ல திமுக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல வைக்கிறாங்க. விஷயம் இங்க அது இல்ல. சிபிஐ தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் ரைடு பண்ணாங்கல்ல, அதனுடைய நீட்சி, அதனுடைய எல்லை இன்னைக்கு என்னவா இருக்குது?
அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறப்போ அவங்க மேல ஈடி ஏன் இதுவரை ரைடு நடத்தல? அதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இல்லையா? நீங்க மறுபடியும் நீங்க ஒரு தவறான அந்த அந்த வட்டத்துக்குள்ளேயே போறீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஈடிக்கும் சம்பந்தம் இல்லை ஒண்ணு. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நீங்க சொல்லி எந்த கட்சியை நீங்க அடையாளப்படுத்துறீங்கிறது என்னால புரிஞ்சுக்கிட முடியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சின்னு சொன்னா இன்றைய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்களோட கூட்டணி கட்சி. அதனால இன்றைய நிலையில் நாளைக்கு யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது, அது வேற. ஆனா அஜித் பவார் சின்ன கூட்டணி இல்லையா, அஜித் பவார் கூட்டணி இல்லையா, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், எல்லாமே கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுங்க சார். என்ன சேலஞ்ச் பண்ணுங்க? அவரை விடுவிச்சிட்டீங்க, சொத்தெல்லாம் கூட விடுவிச்சிட்டீங்க சார், சொத்துக்களை கூட விடுவிச்சிட்டீங்க. அஜித் பவாருக்கு 1500 கோடி சொத்தை விடுவிச்சிட்டாங்க. முதல் கேஸ் இந்தியாவிலேயே அவருக்கு தான் விடுவிச்சிருக்காங்க. பேசலாம். சவுக்கு சங்கர் ஒரு 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 பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகையாளர், யூடியூபர் சார், அவரு பத்திரிகையாளர், யூடியூபர், அவரு யூடியூபருங்க. இருங்க பேசுங்க. உங்களுக்கு எதிரா ஏதாவது வந்து கருத்து சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சேலஞ்ச் பண்றீங்க. இதுக்கு போய் நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், துரைமுருகன் வீட்டுல ரைடு பண்ணதுனால என்ன நடந்துருச்சு, ஏன் நான் பண்ணக்கூடாது? அதுதான் தெரியலையே, ஏன் ரைடு பண்ணீங்கன்னு தெரியல, என்ன நோக்கம் இருக்குன்னு புரியல. அப்பதான் பிரியன் சொல்லக்கூடிய சில புள்ளிகள் இருக்கு இல்லையா சார், கொஞ்சம் அனுமதிங்க. அந்த பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் துரைமுருகனுடைய பினாமி என்று பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவர் வீட்டுல 11 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க, பணத்தை சீஸ் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் மேல மணல் கொள்ளை வழக்கு இன்றைக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களை வளைத்து பிடித்திருக்கிறது. அதுல நான் கேட்கிறது இதே விஷயத்தை தானே அதிமுகக்குள்ளேயும் இருக்குது, பாஜகவுக்குள்ளேயும் இருக்குது. அதெல்லாம் நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றீங்கன்றதுக்கான பதில் வரல. நான் பேசலாம் தூத்துக்குடி செல்வம்.